தான்சானியா நாட்டில் தேர்தலில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக உள்நாட்டு கலவரம் நடைபெற்று வருகிறது. இந்த கலவரத்தில் அங்குள்ள தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்கள் வன்முறையாளர்களால் தீ வைத்து கொளுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான்சானியா நாட்டின் மான்சாவில் உள்ள இந்திய எண்ணெய் நிறுவனத்தில் நெல்லை மாவட்டம் பர்கிட் மாநகரம் பகுதியைச் சேர்ந்த காஜா முஹைதீன் அலி, அவரது மகன் அப்துல்லா ஆகியோர் பணி செய்து வருகின்றனர். அவர்களை கலவரம் காரணமாக தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று அவர்களது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் காஜா முஹைதீன் அலியின் மனைவி ஃபாத்திமா ஜெரீனா நெல்லை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தனது கணவர் மற்றும் மகனை மீட்டுத் தரக்கோரி மனு ஒன்றை அளித்தார். அதில் தான்சானியா நாட்டில் நடைபெற்று வரும் உள்நாட்டு கலவரத்தில் தனது கணவர் மற்றும் மகன் பணி செய்த நிறுவனம் சூறையாடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது எனவும், அங்கு அனைத்து தொலைத்தொடர்பு சேவைகளும் துண்டிக்கப்பட்டிருப்பதால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தமது கணவர் மற்றும் மகனைப் போல் தமிழர்கள் பலர் அங்கு பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், உடனடியாக இந்திய தூதரகத்தின் உதவியுடன் தனது கணவர் மற்றும் மகன் மற்றும் தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆப்பிரிக்காவில் வந்துட்டு தான்சானியா அப்படிங்கக்கூடிய நாட்டில் புபான்சா அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு மிகப்பெரிய உள்நாட்டு கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் நடந்த ஒரு தேர்தலை ஒட்டி வந்துட்டு அந்த கலவரங்கள் நாடு முழுக்க பரவிட்டு இருக்கு. ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் அந்த கலவரத்தில் பல்வேறு பொதுமக்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க. தான்சானியா பொறுத்த வரைக்கும் இந்த மூலாடை உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்தினால பல்வேறு தமிழர்கள், இந்தியர்கள் குஜராத் சேர்ந்தவங்க ஏகப்பட்ட பேர் தமிழர்கள், இந்தியர்கள் எல்லாம் வேலை பார்க்குறாங்க அதிக அளவில். இந்த கலவரங்கள் பாதிக்கப்பட்டதுனால பலரையும் இப்போ எல்லாரோட தொடர்புகள்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கு. யாரையுமே அவங்க தொடர்பு கொள்ள முடியல. 2 நாளைக்கு முன்னாடி இந்த பர்கிட் மாநகரத்தை சேர்ந்த நெல்லை மாவட்டம் பர்கிட் மாவட்டத்தை சேர்ந்த காஜா முஹைதீன், அவரது மகன் முகமது அப்துல்லா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்காங்க. கிட்டத்தட்ட அவர் கம்பெனியில் 15க்கும் மேற்பட்ட தமிழர்கள் வேலை பார்த்தாங்க. யாரையுமே இப்போ தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழலில் உட்காந்து இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ இவங்களை எம்பசி மூலமாக மீட்டு இந்தியா கொண்டு வரணும் அப்படிங்கிற பேரில் மாவட்ட தலைவரை குடும்ப ரீதியாக சந்திச்சிருக்கோம். மாவட்ட தலைவரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற பேரில் தகவலை தெரிவிச்சிருக்கிறாப்புல. நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை நாட்டினா உடனடியாக இந்திய அரசும் தமிழக அரசும் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்களையும் இந்தியர்களையும் உடனடியாக மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது